இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பது குறித்து மத்தேயு பைபிளில் மத்தேயு என்ற அதிகாரம் இருக்கிறது. அதில் 10:8 வசனம் எப்படி சொல்லுகிறது? வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சுகப்படுத்துங்கள், பேய்களை துரத்துங்கள், இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதைத்தான் ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தவர் ராஜசேகர ரெட்டி என்பவர் 108 நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் அவசரமாக ஆஸ்பத்திரி போக வேண்டும் என்று விட்டாலும் 108 கூப்பிடுங்கள் என்று நாம் கூப்பிடுகிறோம். அந்த 108 என்பது மத்தேயு அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 8வது வசனத்தைத்தான் குறிக்கிறது. அவர் கிறிஸ்துவனுக்கு நிறைய நன்மைகள் செய்தார். அதனால்தான் அந்த வசனத்தை ஒரு ஆசுவாசப்படுத்தி அந்த ஆம்புலன்ஸுக்கு 108 என்ற நம்பரை கொடுத்தார். அதே 108 தான் இந்தியா முழுவதும் பயன்படுத்தி வருகிறார்கள். அவர் அந்த 108 என்பது முதலில் சொன்னபடி பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிஸ்தர்களை குணப்படுத்துங்கள், எல்லாவற்றுக்கும் சுகத்தை கொடுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்பது ஆதாரமாக அந்த ராஜசேகர் செட்டி முதலமைச்சர் அந்த கொண்டு வந்த திட்டம்தான் 108 என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு முறை தமிழ்நாட்டை ஆண்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார், கிறிஸ்துவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், கிறிஸ்தவத்தில் பணம் போனால் அது மருத்துவமனையாகும், கல்வி திட்டமாகும், எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்கிற, எல்லா வகையிலும் நன்மை செய்கிற அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் மற்றவரிடத்தில் பணம் இருந்தால் அவர்கள் பொண்டாகவும் அதாகவும் இதாகவும் செய்து விடுவார்கள் என்று சொன்னதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதைத்தான் ராஜசேகர் செட்டி செஞ்சார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை, நாம் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்ற எண்ணத்தோடு இன்றைய நாளை நான் முடிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போமா?